யாருன்னா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்றுவதாய் போத்தும்பி. அப்பா, கண்ணப்பன் மாதிரி என்னால அன்பு பண்ணலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எனக்கு எந்த விதத்துல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு அன்பு செஞ்சு என்ன நீ ஆட்கொண்டாயப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பட்டினத்தார் என்ன சொல்றாரு? நாலாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். ஒரு 6 நாள்ல சிவபெருமான் மேல பக்தி கொண்டு கண்ணை புடுங்கி வைக்க முடியுமாப்பா? அது சாத்தியமா அப்படின்னு அந்த பட்டினத்தார் கேட்கிறார். அப்பேற்பட்ட கண்ணப்பர் வரலாற்று அன்பினுடைய உச்சமாய் இருக்கின்றது. கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சேக்கிழாருடைய பெரிய புராணம் மொத்தமே தொண்டு அன்பு தாங்க பேசுது. மொத்தமே தொண்டு அன்பு. அடுத்தது உணவிடுதல், எல்லோருக்கும் உணவிடணும். அடுத்து கோவிலுக்கு போகணும். இதுதான் முக்கியமான விஷயமா நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னது? பெரிய புராணம் படிக்கிறதுனா. இப்ப கண்ணப்பரை பத்தி பார்க்கலாம். கண்ணப்பர் அந்த காலத்தி பகுதியில வாழற ஒரு வேடன், ஒரு நாகன்ற ஒரு வேடன் இருக்காரு. அவருடைய மனைவி தத்தை. அவங்க வேடுவர் குலம் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பட்டப்படிப்பெல்லாம் பெருசா கிடையாது, எதுவுமே படிப்பே கிடையாது. அப்புறம் என்ன பட்டப்படிப்பு? ஆனா அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. ரொம்ப நாளா தவம் இருக்காங்க, குழந்தையே பிறக்கல. அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வேண்டி நிக்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு குறவை கூத்தெல்லாம் நடத்தி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில அவங்களுக்கு ஒரு அழகா குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பேர் தான் திண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திண்ணன் அப்படின்னா திண்ணுன்னு இருக்கான், நல்லா கழுக்கு முழுக்குன்னு அந்த குழந்தை இருக்கு. அதனால திண்ணுன்னு இருக்கிறதுனால திண்ணன்னு வைக்கிறான். நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமா அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரான். 16 வயசு அந்த பையனுக்கு ஆயிடுது. அதனால நாகனுக்கு வயசாயிடுது. இந்த திணைப்பணம் காக்கிறதுக்கு காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாமே வந்துடும் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வரும். பன்றிகள்லாம் வந்துடும், கிழங்குகள் எல்லாம் தோன்றதுக்கு. அதனால எப்பவுமே இவங்க சாப்பிட்றதுக்கும் வேட்டைதான் ஆடியாகணும், இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் இவங்க வேட்டைதான் ஆடியாகணும். அதனால வில்லு அம்பு எப்பவுமே சண்டை வேட்டையாடுறது இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் கண்ணன் இந்த திண்ணன்றவரு வளர்ந்துகிட்டு வர்றாரு. இந்த திண்ணன் அப்படின்றது யாரு அப்படின்னா, அவர் முற்பிறவியில யாரா இருந்தார். இந்த திண்ணன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எதுல இருக்குன்னா இந்த பெரிய புராணத்துல கிடையாது. ஆனால் 11ஆம் திருமுறையில உங்களுக்கு சீர்காழி புராணத்துல எது வருது? இந்த கண்ணப்ப நாயனாருடைய முற்பிறவி அவர் யாரா இருந்தாருன்றது இருக்கு 11ஆம் திருமுறையில. யாரா இருந்தாருன்னா, மகாபாரத போர் நடக்கும் பொழுது அர்ஜுனன் யார்கிட்ட போறான்? சிவபெருமான் கிட்ட அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்க சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அனுப்புறாரு. இவரே அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கறதுக்கு போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பன்றி ஒன்று இவர் அந்த பன்றியை இவர் துரத்தி வரும்போது அதை துரத்துது. இவரை அதை வேட்டையாடணும் அப்படின்னு அதை எதிர்கொள்ளணுன்றதுக்காக அர்ஜுனா அப்ப என்ன பண்றாரு? அந்த பன்றி மேல வில்ல போடுறாரு. சிவபெருமான் அப்ப வேடர் வடிவுல அங்க வராரு. பின்னாடி உமையம்மை வேடு வச்சி மாதிரி தன்னுடைய முருகனையும் கையில எடுத்துக்கிட்டு பின்னாடி வராலாம். இது 11ஆம் திருமுறையில இருக்குங்க. இவங்க வரும்பொழுது சிவபெருமானும் ஒரு அம்பா விடுறாரு. அப்ப அந்த பன்றி இறந்து படுது. இறந்து படும்போது அர்ஜுனன் என்ன சொல்றான்? நான் விட்ட அம்புலதான் அந்த பன்றி இறந்ததுன்னு சொல்றாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு? நான் விட்ட அம்புலதான் அந்த பன்றி இறந்ததுன்னு சொல்றாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. யார் விட்ட அம்புல இது சரி வா, 2 பேருக்கும் மல்யுத்தமாட்ட சண்டை வந்தது. இந்த அர்ஜுனன் என்ன பண்றான்? சிவபெருமான மல்யுத்தத்துக்காக ஆரத்தழுவி சண்டை போடுறான். தன்னோட இல்லாதையே சிவபெருமான அடிச்சுட்டு சண்டையும் போடும்போது அவரை தழுவும் போது தெரிஞ்சுக்கிட்டான், இது இந்த தழுவல்ல, இது சண்டை போடுற மாதிரி இல்லை, சிவபெருமான தழுவிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த இது இவனுக்கு கிடைக்குது அர்ஜுனனுக்கு. உடனே அப்படியே விட்டுட்டு அப்படி ஒரு நிமிஷம் விலகினதும் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு உமையம்மை முருகரோட. அப்ப என்ன சொல்றான்? எனக்கு இந்த குருட்சேத்திர போரே வேணாம், இந்த 12
இது பண்ற இஷ்டம் எனக்கு இல்லை, சிவபெருமானே நான் உன் அன்புல உன் கூடையே வந்துடுறேங்கிறான் அர்ஜுனன். இல்லப்பா, இங்க கிருஷ்ண பரமாத்மா உன்னதான் காரியமா வச்சு அந்த தர்ம யுத்தத்தை நடத்துறார். நீ போய் தான் அதை அத்தனை அக்ரோனி சேனைகளையும் நடத்தணும். இந்த திரேதாயுகத்துல நீ போய் அதை நடத்து. நீ பிறகு இந்த மாதிரி திண்ணப்பன் கண்ணப்பனா நீ பிறந்து நீ என்கிட்ட வந்து நீ அடைவாய் என்று அந்த அர்ஜுனனுக்கு சொல்லி பாசுபத்தாஸ்திரத்தையும் சிவபெருமான் கொடுத்து அனுப்புறான்றது 11ஆம் திருமுறையில இருக்கு. அதனால இந்த கண்ணப்பன் என்ன பண்றான், இந்த காலத்தி மலைக்கு வரான் தன்னோட நண்பர்களான நாணன்காடனோட. வரும்போது அதே மாதிரி ஒரு பன்றி இங்க இவனை இவரை இது பண்ணுது, கொண்டு வந்து டைவர்ட் பண்ணுது. இங்க அங்க ஓடுது அந்த பன்றி, கைக்கே மாட்ட மாட்டேங்குது. இவங்க 3 பேரும் ஓடி ஓடி அதை வேட்டையாட பாக்குறாங்க, வேட்டையாடவே முடியல. காலத்தி மலை கிட்ட வந்ததும் கடைசியில அடிச்சிடுறான், அந்த பன்றி இறந்து படுது. பட்டதும் இங்க உடனே கண்ணப்பருக்கு உடம்பெல்லாம் என்னமோ மாறி ஆகுது. இந்த மலை கீழே வந்ததுமே ரொம்ப தூரம் வந்துடுறாங்க இவங்க ஊர் உடுப்பூரை விட்டு. எனக்கு ஏன் ஒரு பரவசமா இருக்கு, என் உடம்பு என் நிலையிலேயே இல்லையே, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறான் நானன் கிட்ட. இங்க என்ன ஏதாவது ஆறு ஓடுதான்னு கேட்கிறான். பொன்முகலி ஆறுங்கிறது ஓடுது அப்படின்னதும் இங்க மேல குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்காரு. தினமும் அவருக்கு சிவகோசரியாருன்ற ஒரு அந்தனர் வந்து பூஜை பண்ணிட்டு போறாரு. நம்ம மேல போனா அந்த குடுமித்தேவரை பார்க்கலாம்னு நானன் சொல்றான். இவன் உடனே என்ன சொல்றான், அந்த காரன் கிட்ட பன்றியை கொடுத்து நீ அதை அரைச்சு சுட்டு பண்ணி வெயின்னு அந்த பொன்முகலி ஆற்று நீர் நல்லா குடிச்சிட்டு இவர் இந்த நாணனை அழைச்சிக்கிட்டு 2 பேரும் ஏறுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மலை மேல ஏற 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 அப்பயே அந்த 36 தத்துவங்களும் சைவ சித்தாந்தத்தையும் அவன் கடந்துட்டதா சேக்கிழார் சொல்றாரு. மேல 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 ஏற ஏற அவனுக்கு தன்னோட நிலைமையே அவனுக்கு இல்லை, ஒரு பரவச நிலையிலேயே மேல போறான். போனதுமே அங்க குடுமித்தேவரை பார்த்ததுமே ஓடி போய் கட்டிக்கிறான். தானாவே ஓடி போய் அந்த சிவபெருமானை கட்டிக்கிட்டு, ஐயோ நீ இங்கதான் இருக்கியா, தனியா இருக்கியா, உனக்கு யாரும் துணை இல்லையா, இங்க இந்த காட்டு விலங்கெல்லாம் வருமே, இங்க வேட்டையாடுமே, உனக்கு யாரும் துணை இல்லையா, ஒரு இதுவாகவே பார்த்து அப்படியே அந்த இதை கட்டிக்கிறான். எப்பவுமே இந்த சிவனை வழிபடுறதுல நம்ம 3 விதமா வழிபடுவோம். அருவமாய், உருவமாய், அருவுருவா, அதுதான் இந்த லிங்க வடிவம். அந்த மாதிரி லிங்க வடிவத்துல போய் இவர் சிவபெருமான மனசுக்குள்ள அவர் பார்த்துடுறாரு. உடனே போய் கட்டிக்கிட்டு இது பண்றாரு. யார் இங்க பூவு இதெல்லாம் வச்சது, ஐயோ நீ பசியா இருக்கியே, உனக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, விட்டு போகவும் மனசு இல்லாம விடுவிடுன்னு கீழே இறங்கி வர்றாரு. வந்தா இந்த பன்றி கறியெல்லாம் இவங்க எல்லாம் சுட்டுக்கிட்டு வச்சிருக்காங்க. உடனே இவரு நானன் சொல்றான், அவர் வந்து தினம் தண்ணி விடுவாரு, பூவை போடுவாரு, இதெல்லாம் காதல வாங்கிக்கிட்டு வந்து அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறான். பன்னியோட இறைச்சியெல்லாம் எடுத்து வாயில போட்டு சுரத்தி பார்க்கறான். எது ரொம்ப இனிப்பா இருக்கோ சுவையா இருக்கிறத எடுத்து கையில வச்சுக்கிறான். அங்க இருக்க பூவை தூக்கி தலையில சொருகிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தண்ணி வேணுமே அவருக்கு அபிஷேகம் பண்ண பொன்முகலி ஆற்றை எடுத்து வாயில வச்சுக்கிட்டே மேலே ஏறி வரான். வந்து தன்னுடைய செருப்பணிந்த அந்த காலாலேயே மேலே இருக்க பூவெல்லாம் தள்ளிட்டு இந்த வாயில இருந்த நீரை அவர் மேல உமிழ்ந்து அவர்களுக்கு இந்த பூவை தலையில இருந்து இருக்கிறத போட்டு பன்றி இறைச்சி வச்சு சாப்பிடுன்னு சொல்லி அன்று இரவெல்லாம் அவர் கூட உட்காந்து இந்த நானன் பார்த்தா, ஐயோ இவனுக்கு ஏதோ தெய்வம் இது பிடிச்சிருச்சு போல இருக்கு, நம்ம இனிமே ஊர்ல போய் தலைவர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிதான் தேவராட்டிக்கிட்ட கூட்டிட்டு வந்துதான் இவனை சரி பண்ணி கூட்டிட்டு போனோம், இவனால இந்த நிலைமையிலேயே இல்லை, பித்து பிடிச்ச நிலைமையில இருக்கானா, அவன் கூட்டிட்டு வர தேவராட்டியே போயிடுறான். இவன் இதே மாதிரி ஒரு 5 நாளா இறங்குறதும் மேல வர்றதும் பாக்குறான். இந்த சிவகோசியார் மறுநாள் காலையில வந்து பாக்குறாரு, என்னடா இது ஐயோ அபச்சாரம், இந்த பன்றி கறியெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன், யார் போட்டு வச்சான், வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு மறுபடியும் கீழே இறங்கி அந்த பொன்முகலி ஆற்றுல குளிச்சுட்டு அவரு கடவுளுக்கு எடுத்து வந்த நைவேத்தியமும் அந்த ஆகம விதிப்படி பண்ண வேண்டிய பூஜைகளையும் பண்ணிட்டு போறார். முடியல இவரால 5 நாளும்
இவர் பண்ண அவன் பண்ண, இவர் பண்ண அவர் பண்ண, 2 பூஜையும் சிவபெருமானுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் இவருக்கு முடியல, சிவகோசரியார் இருக்கு. அப்பா சிவபெருமானே, நீ கொஞ்சம் திருவள்ளம் பண்ணி அவனை நீ கொஞ்சம் தண்டனை கொடுப்பா, இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இதை பண்ணாதன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு படுத்துடுறாரு வீட்டுல. அன்னைக்கு என்ன சொல்றாரு, இரவு கனவுல சிவபெருமான் சிவகோசரியார் கனவுல வர்றாரு. கனவுல என்ன சொல்றாருன்னா, அவனுடைய வடிவெல்லாம் நம்மக்கள் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவா. அவனோட அன்பு முழுக்கமே என்னை பத்தின அன்புதான், அவனோட அறிவை எல்லாமே என்னை பத்தி யோசிக்கிற அறிவுதான். அவன் என்ன பண்ணாலுமே அது எனக்கு எப்படிதான் கொடுக்கும், சந்தோஷத்தை தான் நீ கொடுக்கும். நாளைக்கு காலையில நீ என்ன பண்ணு, ஒளிஞ்சிருந்து நீ பாரு, அவன் என்ன பண்றான்றத நாளைக்கு பாருங்கிறான். 6வது நாள் கண்ணப்பர் இதே மாதிரி மேலே ஏறி போயிடுறார். முன்னே மேலே ஏறி போனதும் இதற்குள்ளயுமே சிவகோசரியார் வந்துடுறார். இங்க இன்னொன்னும் ரொம்ப அழகா சேக்கிழார் சொல்றார், இறைவன் என்னவென்னா சொல்லட்டும், அவனுடைய அன்பு சிறப்பு அவனுடையது இது என்றாலும் இவர் தனக்கான நிலையை என்னைக்குமே சிவகோசரியாரும் விடல. அன்னைக்கு காலையிலையும் அவர் அந்த இறைச்சிகளை எல்லாம் தள்ளி, அவர் அந்த நீற்றை கொண்டு வந்து அவரை அலம்பி சுத்தப்படுத்தி பூவை போட்டு எல்லாத்தையும், என்னுடைய பக்தி என்னுடையது, என்னுடைய பூசை என்னோடது, இதுதாங்க சிறப்பு. அடியார்கள்ல அவரவர்களுடைய பக்தி அவரவர்களுக்கான சிறப்பு, ஒரே மாதிரி தான் அந்த பூஜை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றதையும் இந்த வரலாறுல ரொம்ப அழகா காமிக்கிறாங்க. அந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு தான் அவர் மறைவுல போய் நிக்கிறார். அப்ப இந்த கண்ணப்பர் நின்றார். அவர் அங்க வரும்போதே இவர் ஆரம்பிச்சிடுறார் விளையாட்டு. சிவபெருமான் அப்படியே தன்னோட வலது கண்ணிலேருந்து அப்படியே ரத்தம் கொட்ட வைக்கிறார். இத பார்த்ததும் இவரு மேலேயே ஏகப்பட்ட அன்புல இருக்கார். அதுல கண்ணுல வேற குடுமித்து அவருக்கு வருதுன்னதும், அதான் யாரு என்ன பண்ணா எது பண்ணா, இவர் கண்ணுக்கு யார் எது பண்ணாங்க, நான் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே, இங்க ஓடுறா அங்க ஓடுறா, அங்க இருக்க மலைகள்ல இருக்க அந்த மூலிகை எல்லாம் கொண்டு கசக்கி கசக்கி அந்த கண்கள் எல்லாம் அவனுக்கு தெரிந்த வைத்திய முறையெல்லாம் பண்றான். ஆனாலும் அந்த கண்ணீர் நிலபாடே இல்லை, வந்துகிட்டே இருக்கு அந்த ரத்தம். என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியுது, ஊனுக்கு ஊன் அதுதான் சிறந்த வைத்தியம்ன்றத அவனுக்கு நினைவு போறது, அவர்கள் செய்கின்ற அந்த வேடர்கள் செய்கின்றது. உடனே என்ன பண்றான், வேற வழியே இல்லை, இந்த கண்ணை புடுங்கி நம்ம வச்சிடணும்னு தன்னுடைய கண்ணை அப்படியே புடுங்கி எடுத்து, வலது கண்ணை எடுத்து அப்படியே சிவபெருமானோட அந்த கண்ணுல அப்பிடுறார். சொல்லச்சே ஈஸியா சொல்லிட்டோம், கண்ணை புடுங்கிட்டா வச்சுட்டோம். உண்மையாவே நம்ம வீட்டுல வழிபடுற ஒரு தெய்வத்துக்கோ ஏதோ ஒரு சிலைக்கோ ஏதோ ஒரு வடிவத்துக்கோ அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல யூடியூப்ல எடுத்து இந்த மாதிரி பால் குடிச்சாங்க மாதிரி ரத்தம் வழிது போட்டோ எடுத்து யூடியூப்ல போட்டு லைக்ஸ் தான் தேடுவோம். இப்ப இருக்க மனநிலையில கண்ணப்பர் மனநிலையோடையோ இல்ல அந்த சிலையை மாத்தி வேற சிலையை வைப்போம், கண்ணை எடுத்து வைப்போமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால நினைச்சே. ஆனா இருக்க முடியாதுன்னு இல்லை, இருக்கவர்கள்ல கூட யாரானா ஒருவருக்கு அந்த மனநிலை இருக்கலாம், இல்ல யாரோ ஒருவர் அதை செய்து கொண்டும் இருக்கலாம், இல்லை செஞ்சிருக்கலாம். அதனாலதான் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இவர் என்ன பண்றார், கண்ணை எடுத்து அப்பிடுறார். அப்பினதும் என்ன ஆயிடுது, நின்னுடுது, ரத்தம் வர்றது. அவ்வளவுதான். இதை சிவகோசரியார் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது ரொம்ப சந்தோஷமாயிடுறது. தன் வலியோதிலேயே எதுவுமே அவருக்கு தெரியல. அப்பா கண்ணை சரி பண்ணிட்டோம் அப்படின்னதும் அதோட விட்டாரா நம்ம சிவபெருமான், இன்னும் இவரை டெஸ்ட் பண்றாரு. உடனே என்ன பண்றாரு, இடது கண்ணில திருப்பி ரத்தமா வழிய வைக்கிறார். இதை பார்த்ததும் சரி, ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல ஒரு சொல்யூஷன், ஊனுக்கு ஊன், ரத்தம் வந்ததுக்கு கண்ணை தான் வைக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுக்கும் நம்ம என்னதான் பண்ணணும், இந்த கண்ணை தான் அதுக்கு வைக்கணும். சரி, கண்ணை தடவி எங்க தேடி வைக்கிறது, 2 கண்ணும் வைக்க முடியாது இல்லையா சரியான இடத்துல. காலில் என்ன பண்றாரு, இந்த செருப்பு போட்ட
காலோட எடுத்து அடையாளம் பண்ணிக்குவோம். இந்த இடது கண் எங்க வருதுன்னு அந்த காலை தூக்கி அந்த கண்ணு மேல வைக்கலான்னு அப்படி வச்சுட்டு அடையாளம் தான் வைக்கணும் இல்லையா? எங்கேயோ கண் வச்சா சிவபெருமான கண் எப்படி கிடைக்கும் அப்படின்னு எடுத்து பண்ண போறாரு பாருங்க. அப்ப உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு? நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப அப்படின்னு 3 தடவை சொல்லி அப்படியே அவரோட கைய அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிடுறாரு சிவபெருமான். அப்போ இவருக்கு காட்சி, சிவகோசரியாருக்கும் கனவில காட்சி. இங்க கண்ணப்பருக்கு எத்தனை நாள்? 6 நாள், 60 வருடமோ எத்தனை வருடமா நம்ம பூஜைகளை செஞ்சு என்ன பண்ணாலும் பார்க்க முடியாத அந்த இதை எத்தனையோ நாவுக்கரசருக்கு இருவன் வைக்காத டெஸ்டா இவ்வளோ வைக்கிறாரு சிவபெருமான். அவரை கூட்டுக்கிறதுக்குள்ள அத்தனை டெஸ்ட் வைக்கிறார். ஆனா கண்ணப்பருக்கு 6 நாள் தான். அவருக்கு 6வது நாள்லயே காட்சி கொடுத்து அவர் கையால திருக்கரத்தையும் இப்படி பிடிச்சு நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப அப்படின்னு எடுக்கிறாரு. எப்படி அவர் சொல்றாருன்னா கண்ணப்பனோட அன்பை எப்படி அவர் பார்த்தாரா? இப்ப கண்ணப்பனோட கண்ணை யாருக்கு வச்சுட்டாருங்க? சிவபெருமானுக்கு வச்சுட்டாரு. சிவபெருமானா அவரோட அன்பை பார்க்கறத விட கண்ணப்பன் கண்ணிலேருந்து அவர் அந்த அன்பை பார்த்தாராம் சிவபெருமான். அவன் அன்பு எப்படி இருந்தது தம் மேலங்கிறது. அதனால நீ என்னுடைய எப்பவுமே நீ என்னோட நில்லு கண்ணப்பன்னு சொல்லி அவருக்கு காட்சியும் கொடுத்து நீ எப்பவும் என் வலப்பக்கம் இருப்பாயாக அப்படின்னு அருள்றாராம். எப்பவுமே சிவபெருமானோட வலப்பக்கத்துல தன்னோட நிறுத்திக்கிட்டாராம் கண்ணப்பரை. அந்த பாக்கியம், அந்த இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். சரி, ஒரு சந்தேகம். வலக்கண்ணுல வச்சாரு, இது வந்ததே புடுங்கி வச்சாரு. சரியே, இடக்கண்ணிலையும் வச்சிருக்க சொல்லல, ஏங்க வைக்கல? ஏன் வைக்க சொல்லல? ஏன் வைக்க சொல்ல? அது யாரோட பாகம்? ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது யாரு? எடப்பாவை. எடப்பாவை யாருக்குது? உமையோடது. இடக்கண்ணு அவளோடது. அவ குழந்தையோட கண்ணை பிடிங்கி வச்சுப்பாளா? வச்சாதான் சும்மா விடுவாரா சிவபெருமான? தன்னுடைய குழந்தையோட கண்ணு இடக்கண்ணை எடுத்து அவளை எடுத்து வைக்க இடக்கண் யார்? அந்த உமை, அந்த தாய். அதனாலதான் முதல்ல எப்பவுமே தந்தை சிவபெருமான் கொஞ்சம் கடினம் தான். கொஞ்சம் டெஸ்ட் வச்சு இது பண்ணி தாங்க எடுப்பாரு. இந்த தாய் எப்பவுமே லகுதான். அதனாலதான் ஏற்பகை அடியார் கூட உமாதேவி கிட்ட சொல்லிட்டு வந்தாரா, சொல்லாம இவர் மைனர் வேஷம் போட்டுன்னு வந்தாரான்னு கேட்கிறாரு. தெரிஞ்சுன்னா அமைச்சிருப்பாளா உண்மையம்மை, நீங்க இந்த வேலைக்கு போறீங்க, அவரை இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு உண்டாக்கி கேட்கறீங்களேன்னு அங்கேயே நிறுத்திட்டு இருப்பாங்க. அந்த அம்மா அமிச்சே இருக்க மாட்டாங்க கையில இருந்து. புரியுதா? அதனால இவருக்கு வைக்க பயம் சிவபெருமானுக்கு. இடக்கண்ண உமையம்மைக்கு இன்னொரு கண்ணை பிடிங்க வைப்பாங்களா? அதனால அத்தகைய அன்பு, தாய் மாணவர் இல்லையா நம்மோட சிவபெருமான். அதனால அத்தகைய அன்பு கொண்ட அந்த 6 நாள்ல அவருக்கு கிடைச்சிருது. இவங்க இருவரோட வரலாறுல இருந்தும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தொண்டர்களுக்கும் தொண்டன். இந்த சிவபெருமானே எல்லா தொண்டர்கள் வீட்டு வாசல்லையும் ஒரு தொண்டனா, ஒரு சிவனடியாரா தான் போய் எல்லார் வீட்டு வாசல்லையுமே அவர் நின்றுருக்காரு. இப்ப நீங்க அமர்நீதி நாயனாரா இருக்கட்டும், திருநீலகண்ட நாயனார், அவர் வீட்டுல போயிட்டு நீ இதை திருடிக்கிட்ட, நான் யாசகம் எடுக்கிறத அந்த பாத்திரத்தை திருடி வச்சுக்கிட்ட, நீ தரலங்கிற, என் கோமணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ தரலன்னு போய் அங்க போய் வக்கீலு கேசுன்னு போய் நிக்கிற. இல்லாத பேச்செல்லாம் அவங்கள பேசுற. அவங்க அவ்வளோ பெரிய செல்வந்தர், அவங்களுக்கு ஒரு திருவோடோ கோவணமோ பெருசு இல்லை. ஆனாலும் அந்த அடியார்கள் அந்த நிலைமையில இவர் எத்தனை ஏற்று பேசினாலும் சினம் கொள்ளவே இல்லை. ஏன்னா எதிர்க்க இருக்கிறது ஒரு சிவனடியார். அவர் மேல அவங்க எப்பவும் எப்படி இருந்தாங்க, ஒரு பணிவும் பேரன்பும் கொண்டு இருந்ததுனாலதான் அவங்க எப்படி ஆனாங்க, செயற்கரும் செஞ்சு இந்த அடியார்கள் வரலாற்றுல நிக்கிறாங்க. இதே மாதிரி அறிவாத்தாய நாயனாரும் அவர் கரத்தையும் பிடிக்கிறார். திருக்குறிப்பு தொண்டர் சாயந்தரத்துக்குள்ள துணி கொடுத்துடணும்ன்றாரு. மன்னன் தோச்சி காய வச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போறாரு. கொடுத்து சரி நான் அடியாருக்கு கொடுத்துடுறேன்னு அவர் ஒரு கொள்கை, துணியை துவச்சி தரதுன்னு
அப்ப அந்த சிரமானது வந்து அவரை தடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்கள், ஆனா வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார். உன்னால முடியுமா பார். அதே மாதிரி சிறுதொண்டர் வரலாறுல கூட நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன், முடியுமான்னு பார். இதுல கூட இசையுமாக ஏம்புகின்றேன், உனக்கு முடியுமானா சொல்றேன்னு தான் சொல்றாரு. எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த அடியார்களுக்கு. ஆனா அவங்க யாருமே என்ன பண்ணல, அந்த சான்ஸ் எதையுமே அவங்க எடுத்துக்கல. அவங்க குறிக்கோள், அவங்க சொல்கை சிவனடியார் மேல் வைத்த அன்புனால அவங்க எல்லாவற்றுக்குமே ஏந்து போனதுனால இன்றைக்கும் நாம் அந்த அடியார்களினுடைய தொண்டை பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இறைவனே அந்த தொண்டர்களுக்கு தொண்டனாய் சிவனடியாராய் அவர்கள் வீட்டு வாசல்களே போய் நின்று அவர்கள் எல்லோருக்கும் சிவகதியை கொடுத்தார் என்றால், நாம் எல்லோருமே இந்த அடியார்கள், இந்த ஏற்பகை நாயனார், கண்ணப்பர் நாயனார்களுடைய குருவருளையும் அத்துணை அடியார்களுடைய குருவர்களையும் திருவருளையும் நாம் எப்பொழுதுமே வேண்டிக் கொண்டு இவ்வாறு அடியார்களினுடைய வரலாற்றை சிந்திக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த திருமதி புஷ்பா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாக இருந்து இந்த இறைவனுடைய பக்தியை வரலாற்றினை, அதான் தேப்போம் மீனாட்சி சுந்தரம் சொல்வார், பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவர் என்று சேக்கிழாருக்கே பிள்ளை தமிழ் பாடியவர். அத்தகைய சிறப்புடைய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை நாம் அனைவரும் இன்று சிந்திக்கின்ற வாய்ப்பு அந்த இறைவனால்